ஒரு மனுஷன் வந்துட்டு இன்னொரு மனுஷன் மேல காட்டுற அன்பை விட ஒரு விலங்குகள், அதாவது இப்போ யானையா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், அப்புறம் நாய், பறவை இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கட்டும், இதுங்கெல்லாம் வந்துட்டு மனுஷங்க மேல அவ்வளவு அன்பை காட்டுது. இதை வந்து ஒரு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ரிசர்ச்சே தேவையே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ரியல் லைஃப்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ யாராவது நாய் வளர்க்குறாங்கன்னாவோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே இல்லாட்டி இப்போ நம்மளே ஏதாவது ஒரு திருநாய்க்கு போய் பிஸ்கட் போட்டோம்னாவோ அது வந்து எவ்வளோ பாசமாகவும் ஒரு அஃபெக்ஷனோட இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி அதுங்க காட்டுற அன்பை வந்து நம்ம மேலே வந்துட்டு ஃபேக் பண்ணாது, என்னையும் வந்துட்டு பொய்யா நம்ம மேலே அன்பு காட்டவே காட்டாதுங்கிறதையும் வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனுஷங்க தான் வந்துட்டு மனுஷங்களுக்கு தான் அந்த ஒரு எலமெண்ட்டே இருக்கு பிரெயின்ல. ஆனா அந்த விலங்குகளுக்கு வந்து அந்த ஒரு எலமெண்ட்டே, அந்த ஃபேக்கான லவ் காட்டுற அந்த ஒரு எலமெண்ட்டே பிரெயின்ல இல்லை. இதே மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு ஹியூமன் பிரெயின்ஸ்ல இருக்கிறது வந்துட்டு அனிமல்ஸ் பிரெயினுக்கு வந்து இல்லவே இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அதுகளுக்கும் மனுஷங்களுக்கும் வித்தியாசமே எல்லாம் போயிருக்கும். இந்த அளவுக்கு வந்துட்டு விலங்குகள் வந்து தனிச்சு இருக்காது, அது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பீஷியஸா இருந்திருக்காது. ஒரு சில சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த விலங்குகள்லாம் இருக்குல்ல, அதாவது நாய், பூனை, யானை, பறவை, இந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும், டால்ஃபின்ஸா இருக்கட்டும், இதுங்கெல்லாம் வந்து ரொம்ப புனிதமான உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது மனுஷங்க மேல இதுங்க காட்டுற அன்பு வந்து ரொம்ப ரொம்ப பல மடங்கு பெருசா இருக்கு கம்பேர் டு எனி ஹியூமன்ஸ் இன் த வேர்ல்டு. அதாவது எந்த ஒரு மனுஷனுமே வந்துட்டு இன்னொரு மனுஷனுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு அன்பை வந்து காட்ட முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களால வந்து உண்மையா இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் அதை பற்றி தான் பேச போறேன். இந்த விலங்குகளோட அன்பு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப புனிதமானது. இது புரியாம வந்துட்டு நிறைய மனுஷங்க வந்துட்டு இப்பவும் கூட நிறைய நாய்களை வந்து கல்லால் அடிச்சு வரட்டதா இருக்கட்டும், அப்புறம் மாடையெல்லாம் வந்துட்டு கல்லை தூக்கி வீசி எறிகிறதா இருக்கட்டும். ஒரு சிலர்லாம் வந்துட்டு இன்னுமே 2 நாய்ங்க வந்து மேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை வந்துட்டு கல்லால் அடிச்சு பிரிக்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன். இப்போ கூட எல்லாம் சின்ன பசங்க பண்றா கூட பரவாயில்ல, நல்லா வளர்ந்த மாடு மாதிரி இருக்கானுங்க, அவனு கூட இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஈவு இறக்கமே இல்லாம விலங்குகளை வந்து சித்திரவதை பண்றவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் மனசு மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிமல்ஸோட லவ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். இப்போ நான் சொன்ன இந்த விலங்குகளுக்குமே வந்துட்டு மனுஷங்களை மாதிரியே வந்துட்டு ஒரு ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணும். அதுதான் வந்துட்டு ஆக்சிடோசின். இது வந்து சிமிலர் டு ஹியூமன்ஸ். இந்த ஹார்மோன் தான் வந்துட்டு இந்த லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து செக்ரிகேட் பண்றதே வந்து இதுதான். அப்படி வந்து விலங்குகள் வந்துட்டு நம்ம மனுஷங்க மேல வைக்கிற லவ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பியூரான ஒரு லவ்னு பாத்தீங்கன்னா, அந்த லவ்வுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது. அதாவது நீங்க எந்த ஒரு லுக்ல இருக்கீங்க, நீங்க கருப்பா இருக்கீங்களா, வெள்ளையா இருக்கீங்களா, அழகா இருக்கீங்களா, மோசமா இருக்கீங்களா, அறிவா இருக்கீங்களா, இல்ல ஒஸ்டா இருக்கீங்களா அப்படிங்கலாம் பார்க்கவே பார்க்காது. நீங்க பணக்காரன், ஏழை, அந்த பாகுபாடே பார்க்காது. ஜஸ்ட் நீங்க அப்புறம் அந்த விலங்கு, அது மட்டும், அவ்வளவு மட்டும் தான். நீங்க இல்லாட்டி ஒரு நாய், நீங்க இல்லாட்டி ஒரு பூனை, நீங்க இல்லாட்டி ஒரு எலிஃபென்ட், அவ்வளவுதான். அந்த ஒரு பாண்டிங்கை தாண்டி அதுங்களால வந்து எதையுமே யோசிக்க முடியாது மனுஷங்க மாதிரி. இப்போ மனுஷங்கன்னா தான் வந்துட்டு ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து பழகுவாங்க, ஜாலியாக பழகுவாங்க. ஸ்டேட்டஸ் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது இதுங்களை பொறுத்த வரைக்கும் உலகமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரோட்டில் போற ஒரு திருநாய்க்கு வந்துட்டு நீங்க பிஸ்கட் போட்டீங்கன்னாவும் அவ்வளோ விசுவாசமா இருக்கும். இதுவே ஏதாவது ஒரு ஆடோ மாடோ வந்து ரொம்ப நேரம் வெயிலில் கட்டி போட்டிருக்காங்க, அது வந்து குடிக்க தண்ணி கூட இல்லைன்னா வந்து நீங்க தண்ணி வச்சீங்கன்னா அது வந்து ஒன்று காலம் ஃபுல்லாக மறக்காதுன்னு சொல்றாங்க. அப்படியே உங்களோட இமேஜையே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கும், லைஃப் லாங் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்மெல்லையுமே வந்துட்டு அதுங்களால வந்து லைஃப் லாங் வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு தன்மை இருக்கு அதுங்களுக்கு. ஆனால் நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல்லை வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற அந்த ஒரு திறன் கிடையாது. ஆனால் எல்லா அனிமல்ஸுமே வந்துட்டு ஸ்மெல் பண்ணுறது வந்து ரொம்பவுமே சரளமாக வரும். அதையெல்லாம் வந்துட்டு நம்ம மனுஷங்க கூட கம்பேரே பண்ண முடியாது இந்த ஸ்மெல் பண்ணுற விஷயத்தில் வந்துட்டு. ஏன்னா அது வந்து எங்கேயோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இப்போ அதுங்களுக்கு தெரியாமல் அதுங்க பின்னாடி நடந்து போனால் கூட அந்த ஸ்மெல்லை வச்சு அதுங்க வந்து சென்ஸ் பண்ணி உங்களை திரும்பி பார்த்து நீங்கள் அதை வந்து தட்டி தழுவி அதுங்க கூட ஒரு 2 நிமிஷமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுங்க வந்து ஏங்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் இப்போ கண்டுபிடிச்சது இல்லை, ரொம்ப ரொம்ப பழைய ரிசர்ச் தான். அதுதான் நான் இப்போ எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இப்போ ஏதாவது ஒரு அனிமல் வந்துட்டு அதுங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு தங்கருக்கு இடமோ, ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தாலும் கூட ஓகே, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாவும் சரி. அதே மாதிரி தண்ணியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன அளவுக்கு ஃபுட்டு அதை கொடுத்துட்டீங்கன்னாவே வந்துட்டு அதுங்க வந்து ஒரு எமோஷனலி கனெக்ட் ஆயிரும் உங்க கூட. ரொம்ப ரொம்ப அந்த ஒரு அன்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து ஃபேக்காவே இருக்காது. எந்த அளவுக்கு ஃபேக்கா இருக்காதுன்னா அது வந்து உங்களுக்காக உயிரே கொடுக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த லவ் வந்து போகும். அந்த அளவுக்கு அது வந்து மெஷர் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே புரியாம நிறைய பேர் வந்துட்டு பிளைண்டா வந்து இப்போ திருநாய்களை வந்து நிறைய ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில நாய் வந்து வெறி பிடிச்சி கடிக்குது, அதனால ரேபிஸ் வந்து சாகுறாங்க அப்படிங்கறதுனால வந்துட்டு ஒட்டுமொத்த நாயுமே வந்துட்டு அந்த ஒரு கம்யூனிட்டியே வந்துட்டு பேன் பண்ணி ஆகணும், அதுங்கெல்லாம் வந்துட்டு தெருவில் நடமாடவே விடக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாய்ங்களை மாதிரி ஒரு புனிதமான பிறவியே இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்னா அவ்வளோ விசுவாசமா இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு சில வெறி பிடிச்ச நாய் இருக்க தான் செய்யுது. அதுங்களை மட்டும் தனியாக வச்சு ட்ரீட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஆனால் அதுங்களுக்காக வந்துட்டு ஒட்டுமொத்த நாயையுமே வந்துட்டு அழிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு விஷயம். அதை வந்துட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்துட்டு அதுங்க வந்துட்டு உங்ககிட்ட லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். லைஃப் லாங் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க சாகிற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு தான் விசுவாசமா இருக்கும், உங்க கூடவே தான் இருக்கணும்னு தோணும். இதை நான் வந்துட்டு ஏன் இப்போ சொல்றேன்னா அழுத்தி சொல்றேன்னா, இப்போ நிறைய ஓல்டேஜ் பீப்புள்லாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் வந்துட்டு ஓல்டேஜ் அனுப்பி விட்டு பசங்க வந்துட்டு அவங்களை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா அந்த மாதிரி வந்துட்டு இதுங்களால வந்து உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. இப்போ நீங்க தான் அதுங்களுக்கு வந்து ஃபுல்லா டேக்கர் எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து கடைசி வரைக்கும் அது உங்க கூடவே தான் விசுவாசமா இருக்கும்.
இப்போ ஏதாவது ஒரு நாயோட ஓனர் வந்து இறந்துட்டாங்கன்னா அந்த நாயை வந்துட்டு அவர் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. வீட்டில் யாருமே வந்துட்டு அந்த நாயை கண்டுக்கவே இல்லை. இவர் மட்டும் தான் அதுக்கு வந்து சாப்பாடு போட்டு அதை வந்து அஃபெக்ஷனோட பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னா, ஒரு நாள் அவர் இறந்துட்டாருன்னா அந்த நாய் வந்து பசியோடையே செத்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நானே நேரில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு மாடு, ஆடு, நாய் இதுங்களோட ஓனர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறாங்கன்னா அதுங்க வந்துட்டு ஒரு 6 மாசத்துக்காவது உங்களையே நினைச்சு ஏங்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சாப்பிட்ற லெவல் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனா அவங்க கூட வந்து அட்டாச் ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளா வந்துட்டு ஒரு 3 விலங்குகளை சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானையா இருக்கட்டும். யானைலாம் வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு உங்களை நினைச்சே வந்து மோர்ன் பண்ணுன்னு சொல்றாங்க. உங்களை நினைச்சே வந்துட்டு பிளிரிட்டே இருக்கும். இன்கேஸ் யாராவது அந்த யானையை வந்து ரொம்ப அஃபெக்ஷனோட வளர்த்துருந்தாங்கன்னா. அதே மாதிரி நாய்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹச்சிகோன்னு ஒரு டாக் இருக்குல்ல, அது வந்துட்டு அதோட ஓனருக்காகவே வந்துட்டு பசி பட்னியோட இருந்து செத்து போச்சு. அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நாய்கள் வந்துட்டு ஓனர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு பசி பட்னியோட இருந்து செத்துருக்கு. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற 60% பறவை வகைகள்லாம் வந்துட்டு இப்போ ஒரு ஓனர் வந்து இறந்துட்டாங்கன்னா அது அவரை வந்து தேடிக்கிட்டே அவர் வந்து இறந்தது தெரியாமல் தேடிக்கிட்டே வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு அவர் அஃபெக்ஷனோட தான் இருக்கும். அப்படி பறந்துமே வந்துட்டு ஓனரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த பறவைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு இன்னொரு பறவை வந்து நேசிக்க முடியாது, அந்த லெவலுக்கு போயிருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல்ஸோட லவ்வை பற்றி அதுங்க வந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, எப்போல்லாம் நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்களா, எந்த ஒரு எமோஷனாக இருந்தாலும் சரி, அதுங்க வந்து அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளோட பிரெயினில் வந்து கிடையாது, ஹியூமன்ஸ் பிரெயினில் கிடையவே கிடையாது. நம்மெல்லாம் வந்துட்டு ஒரு சிலரோட மூஞ்சியை பார்த்து தான் வந்து கண்டுபிடிப்போம். ஆனால் இதுங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து மூஞ்சி கூட முகத்தை கூட பார்க்க தேவையில்லை. ஒரு 10 மீட்டர் தூரத்தில் வந்துட்டு அதில் கூட உங்களை வந்து அதுக்கு சென்ஸ் பண்ணிடும். நீங்கள் வந்து சேடாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு. நீங்க உச்சகட்டத்தில் பயந்து போயிருந்தீங்கன்னா கூட அதை வந்து ஒரு நாய் வந்து சென்ஸ் பண்ணிடுன்னு சொல்றாங்க. இது வந்து நாய்களுக்கு சிமிலரா இருக்கிற ஒரு ஹேபிட் தான். இப்போ நீங்க வந்துட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க, ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னா நாயுமே வந்துட்டு உங்க கூட உட்காந்து அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே நிறைய பேர் இந்த மாதிரி ஷார்ட்ஸாக கூட போட்டுருந்துருக்காங்க. ஒரு ஓனர் வந்து ரொம்ப அப்செட்டாக உட்காந்து டிப்ரெஷனில் இருப்பார். அதே மாதிரி அந்த நாயை உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஆக்டிவா இல்லாத நாயெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப துருதுருன்னு இருக்கிற நாய் அவ்வளோ டிப்ரெஷன்டா அந்த ஓனருக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு பூனை வந்துட்டு உங்க மேல வந்துட்டு தாவி உங்க செஸ்ட் மேல படுத்துக்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களோ இல்லாட்டி டிப்ரெஷன்ல இருக்கீங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு பூனை வந்து இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் வந்து எதுக்கு இந்த விலங்குகள்லாம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களை வந்து தனியாக விடக்கூடாது, உங்களை வந்து லோன்லினஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு பூஸ்ட் கொடுக்குறதுக்காக தான் இந்த விலங்குகள்லாம் எல்லாம் பண்ணுது. இதெல்லாம் கேட்கறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த நேச்சர் கிரியேட் பண்ணதுலேயே இந்த அனிமல்ஸோட இந்த குணாதிசயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சுப்பீரியரான ஒன்று. இதுங்களெல்லாம் நம்ம ஹியூமன்ஸால் வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. எந்த ஒரு விதத்துலையுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இந்த ஒரு ட்ரூ லவ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா என்றைக்குமே வந்து அனிமல்ஸ் தான் டாப்பில் இருக்குது. அதனால தான் வந்துட்டு எந்த ஒரு அனிமலாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எந்த ஒரு அனிமலாக இருக்கட்டும், ஏன் சிங்கம் புலியை கூட எடுத்துக்கோங்க, அதுங்க கூட வந்து ஃபேக் லவ் பண்ணவே பண்ணாது. இப்போ அதுங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா அதுங்க வந்து ஃபேக்காக நடிக்காது, லவ் பண்ணுற மாதிரி நடிக்காது, ஒருத்தங்க மேலே அன்பு காட்டுற மாதிரி நடிக்கவே நடிக்காது. ஆனால் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு நான் சொல்லி தான் தெரியணுன்ட்டு இல்லை, அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான் அவங்களோட பிரெயின்லேயே வந்துட்டு இந்த ஒரு தனி செக்மெண்ட்டே இருக்குது. அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்தை மாற்றுறது, அது வந்து பச்சோந்தி மாதிரி மாறுறது, அப்புறம் வந்துட்டு பேக் ஸ்டாபிங் பண்ணுறது, துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. அது வந்து எந்த ஒரு அனிமலுக்குமே கிடையாது. இன்னொரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எந்த ஒரு அனிமலாக இருக்கட்டும், அது வந்து ஒரு மனுஷங்க மேலே லவ் வந்து வச்சிருச்சுன்னா அது வந்துட்டு அந்த மனுஷனை அதுங்களோட ஃபேமிலியில் அதோட குரூப்பில் வந்துட்டு ஒரு ஆளாக தான் பார்க்கும், ஒரு ஃபேமிலி பேக்காக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட விளைவாக வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு டாயாக இருக்கட்டும், இப்போ நாய்க்கு வந்து ஒரு டாய் இருக்குன்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து கொடுக்காது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இப்போ முன்ன பின்ன தெரியாத வேற யாராவது ஒருத்தர் வந்து கேட்டுக்குள்ளே வந்து அதோட டாயை தொடுறாங்கன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சுது, அப்பவே கடிச்சு குதறிடும். ஆனால் வந்துட்டு இப்போ நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அதுவே உங்ககிட்ட வாண்டட் வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு உங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து அது வச்சிருக்கும். ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டே ப்ளே பண்ணுது. ஏன்னா இந்த அனிமல்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் மேலே பாசம் வைக்கிறது காரணமே வந்துட்டு நீங்கள் அதுங்களை வந்து பேக் ஸ்டாப் பண்ணிட மாட்டீங்க, நீங்கள் வந்து அதுங்களை வந்து துன்புறுத்த மாட்டீங்க. அந்த ஒரு நம்பிக்கையினால தான் வந்துட்டு அதுங்க வந்து இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுது உங்களை. இந்த அனிமல்ஸோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இதுவே அது வந்து உங்களை லவ் பண்ணிச்சுன்னா அதுங்க வந்துட்டு அதுங்க உங்களுக்காக உயிரே கொடுக்கும். இதுவே அதுங்க வந்து உங்களை லவ் பண்ணல, நீங்கள் வந்து அது வந்து பேடாக ட்ரீட் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து அடித்து துன்புறுத்துறீங்க அப்படின்னா அது வந்து உங்களை வந்து கண்டுக்காது. அதே மாதிரி டிஃபெண்ட் பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி பார்க்கும். இதுவே ஏதாவது ஒரு அனிமல் வந்து உங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஃபியர்னால, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலயா தான் இருக்கும். இதில் ஒரு சில நாய்கள்லாம் வந்துட்டு திடீர்னு அட்டாக் பண்ணுறதெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் வந்து அதுங்களை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த நாய்க்கெல்லாம் வந்துட்டு மனுஷங்களே கொடுத்து அந்த ஒரு வலி தான், பெயின் தான், கல்லை தூக்கி அடிக்கிறதா இருக்கட்டும், கண்டபடி அதுங்களை துன்புறுத்துறதா இருக்கட்டும், இந்த ஒரு ஃபியர்னாலே வந்துட்டு நிறைய வந்து அதுங்களை தற்காத்துக்கிறதுக்காக நிறைய அட்டாக் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு நாயை வந்துட்டு வெயிலேயே கட்டி போட்டிருக்காங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு ஒரு
அதோட பாடி வந்து எந்த அளவுக்கு தாங்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பொறுத்து தான் வந்துட்டு அது வந்து அக்ரெசிவாக மாறுறது. இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. இதனால தான் வந்துட்டு எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் அக்ரெசிவாக மாறுறது. இப்போ ஒரு விலங்கு வந்து அக்ரெசிவாக மாறுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அன்பாக இருக்கிறதும் எல்லாமே வந்துட்டு ஹியூமன்ஸோட கையில் தான் இருக்குது. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஹியூமன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அதுக்கு மேலே அன்பாக இருக்காங்களோ, அதுங்க நம்ம மேலே அதை விட அதிகமாக பல ஆயிரம் மடங்கு அன்பை காட்டும். அதே மாதிரி நம்ம அதுங்களை வந்து ரொம்ப அடித்து ஒதுக்கணும்னா அதுங்களும் நம்ம வந்து கடிக்க தான் செய்யும். அதுக்கு மாற்றுக்கிறதே இல்லை. அதே மாதிரி இன்னொருத்தரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவனை எப்படா கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு மனுஷங்க தான் பண்ணுவாங்க. என்றைக்குமே அனிமல்ஸ் பண்ணாது. ஸோ அனிமல்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப புனிதமான ஒரு பிறவிகள் இந்த உலகத்திலேயே. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.